Hello friends, நிறைய பேரோட ட்ரீம் மொபைல் என்ன அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட எஸ் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் அது ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் ஒரு ப்ரீமியமான மொபைல். அந்த எஸ் சீரிஸில் S10 தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா S20 அப்படின்ற இந்த ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது கூட இன்னும் 2 ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. S20 Plus அண்ட் S20 Ultra அப்படின்ற ஃபோன் தான். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த S20யோட ஃபோன் தான் பார்க்க போகிறோம். நிறைய ஹைலைட்டான இந்த அளவுக்கு இந்த டிவைஸில் இருக்கா, எனக்கும் இனிமேட்டு இந்த எஸ்ல வந்து கிரேஸ் வரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நிறைய ஹைலைட்டான விஷயம் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் சில ட்ராபேக்குமே இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடோலி டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணி உங்களோட கருத்தை சொன்னீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணலாம். S20 அப்படின்னு எழுதியிருக்காங்க, திருப்பி கீழே வேறு எதுக்கு குட்டியாக S20ன்னு எழுதியிருக்காங்கன்னு தெரியல. சரி விடுங்க. இதை தவிர எதுவும் வந்து ஸ்பெக் டீட்டெயிலாம் வந்து கொடுக்கல. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ் டீட்டெயில் ப்ளஸ் பின்னாடி பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இந்த டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். எப்பயும் போலயே பேக் சைடில் சின்ன பாக்ஸ், அதுக்கு பின்னாடி சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரொடெக்டிவ் கேஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மொபைலோட ஃபிட் பண்ணி பார்க்கலாம். இப்போது மொபைலை கையில் எடுத்தாச்சு. வெயிட் ரொம்பவே கம்மியாக இருக்குது. பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத பேப்பர் ரேப்பர்லாம் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். இப்போது நம்ம டிவைஸை ஆன் பண்ணலாம். இப்போ இந்த மொபைல் கவரோட போட்டு பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்குறதுக்கு ஃபிட்டாக இருக்க மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. சைடில் அந்த வால்யூம் கீ சைடு இந்த பக்கம்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. இது டோட்டலாக ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ண முடியாது, டெம்பரவரியாக வச்சுருக்கலாம். கண்டிப்பாக டிவைஸ் வாங்கினீங்க அப்படின்னா புதுசு தான் வாங்கி ஆகணும். அண்ட் 25 வாட்ஸ் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. 2 சைடுமே டைப் சி சப்போர்ட் இருக்கக்கூடிய கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் அப்படி என்ன தான் இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தேன், உள்ளே ஒன்றுமே இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணால் இயர்ஃபோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான இயர்ஃபோன் பட்ஸுமே எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம், கேட்டு பார்த்துட்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டிவைஸில் நிறைய ஹைலைட்டான பாயிண்ட்ஸ் இருந்தாலும் 3 முக்கியமான மேஜர் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு ரொம்பவே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த S20யோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காம்பேக்டான டிசைன். எவ்வளோ பெரிய டிஸ்பிளேலாம் பார்த்துருப்பீங்க, பட் இது 6.2 இன்ச் டிஸ்பிளே தான். அவ்வளோ காம்பேக்டாக இருக்கும். சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்துட்டு ஸோ ஒரு பர்ஃபெக்டான சிங்கிள் ஹேண்ட் டிவைஸ்னால் இதுதான். இதை தவிர இப்போதைக்கு வந்து வேறு எந்த டிவைஸுமே கிடையாது. அது பட்ஜெட்டாக இருக்கலாம், இல்லை ப்ரீமியம் செக்மெண்ட்டாக இருக்கலாம், எதுலேயுமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு காம்பேக்டான டிசைனில் இது இருக்குது. ஸோ டிசைன்லாம் ஓகே, பட் இதில் ஒரு சின்ன ட்ராபேக் என்ன அப்படின்னா சாம்சங் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண எல்லா டிவைஸுமே பார்த்திங்க அப்படின்னா பேக் சைடில் ஒரே மாதிரியே கொடுத்துருக்காங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா இது கிளாஸ் பாடியாக இருக்குது, சில டைம் வந்து பிளாஸ்டிக்காக இருக்குது. ஆனால் நார்மலாக வந்துட்டு பேக் சைட் பிளைனாகவும் இந்த இடத்துல வந்து சின்னதாக கேமரா வந்துட்டு அந்த பிளாக் கலரில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ட் ஆகிருக்கிற மாதிரியும் இந்த மாதிரியே டிசைன் கொடுக்குறனால ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வாங்குறவங்களுக்கான ஒரு ஸ்பெஷலாக எந்த ஒரு விஷயமே இல்லாமல் இருக்கிறது எனக்கு ஒரு சின்ன ட்ராபேக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல சில சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேமராவோட மாடல் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கலாம், இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கலாம். ஸோ M31 எப்படி இருக்கோ அதே மாதிரியே தான் இதுலேயும் இருக்குது. ஸோ கொஞ்சம் சின்ன டிஃப்ரென்ஸ் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இதை தவிர பார்க்கும்போது பேக் சைடில் கிளாஸ் பாடி தான் கொடுத்துருக்காங்க. Gorilla Glass 6 கொடுத்துருக்காங்க. அது 6ஆ 5ஆ அப்படின்றது இன்னுமே எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஃபுல் ரிவ்யூப்பை நான் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஹைலைட்டான ஃபீச்சரில் ஒரு முக்கியமான ஃபீச்சர் பார்த்திங்க அப்படின்னா இதோட டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் என்ன ஹைலைட் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய ஸ்பெக்கை நான் சொல்லிடுறேன். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.2 இன்ச் Quad HD ப்ளஸ் டைனமிக் AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபினிட்டி O நாச்சோட வருது. அந்த இன்ஃபினிட்டி O நாச் அப்படின்றது இந்த மேலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன கேமரா டாட் தான். 10 மெகாபிக்சல் கேமராவும் கொடுத்துருக்காங்க. இதில் வேறு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி OnePlusல 90 Hz கொண்டு வந்தாங்களோ அதே போல் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நான் யூஸ் பண்ணி இந்த 1 டே யூஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இந்த வந்து ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே கிடச்சிது. அண்ட் இதில் இன்னொரு ஸ்பெஷல் பார்த்திங்க அப்படின்னா 240 Hz டச் ரெஸ்பான்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் ரொம்பவே குயிக்காக வந்து நமக்கு அந்த டச் ரெஸ்பான்ஸ் வந்து நல்லாவே கிடைக்குது. ஸோ யூஸ் பண்ணும்போது ரியலாகவே அந்த ஒரு சூப்பரான ஃபீல் கிடைக்குது. அது டச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் அந்த ஃபீலை வந்து உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா 90 Hz அந்த 120 Hzலாம் நார்மலாக பார்க்கும்போது நமக்கு தெரியாது, பட் யூஸ் பண்ணும்போது நல்லாவே ஃபீல் ஆகுது. அண்ட் இதை தவிர டிஸ்பிளேயில் பார்த்திங்க அப்படின்னா
எப்பயுமே நோட் சீரிஸாக இருக்கட்டும் இல்லை எஸ் சீரிஸாக இருக்கட்டும் சைடில் வந்து கர்வ் டிஸ்பிளே தான் கொடுப்பாங்க. பட் இந்த S20 பார்த்தீங்க அப்படின்னா அந்த கர்வ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கர்வாக இல்லாமல் நார்மலாக வந்து மினிமம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஃபீல் கொடுக்குது. ஏன்னா அப்படி சைட்லலாம் வைக்கும்போது சில டைம் வந்து அந்த டச் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கும். பட் அது எதுவுமே இப்போ இல்லாமல் அந்த கர்வ் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது இந்த டைம் வந்துட்டு. ஸோ இந்த டிஸ்பிளேலையும் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது என்ன அப்படின்றத நான் கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறேன். அப்போ தான் எல்லாருக்குமே வந்து புரியும் இது வந்துட்டு. இப்போ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக அவங்க 60 ஹெர்ட்ஸில் தான் வந்து செட் பண்ணி கொடுப்பாங்க. அதே போல் டிஸ்பிளேவோட ரெசல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஹெச்டி ப்ளஸில் தான் செட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் 120 ஹெர்ட்ஸ் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக 60 ஹெர்ட்ஸ்லேருந்து 120 ஹெர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். அதை சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ரெண்டாவது ஒரு காம்பினேஷன், சப்போஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ்க்கு பதிலாக செட்டிங்ஸில் போயிட்டு குவாட் ஹெச்டி ப்ளஸ்ஸாக நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சி சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் 120 ஹெர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது, 60 ஹெர்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த காம்பினேஷனால் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 60 ஹெர்ட்ஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. அதுவே குவாட் ஹெச்டி ப்ளஸ் 60 ஹெர்ட்ஸில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பேட்டரி லைஃப் கிடைக்கவே கிடைக்காது, சீக்கிரமே ட்ரைன் ஆயிரும். ஸோ 120 ஹெர்ட்ஸும் ஃபுல் ஹெச்டி ப்ளஸும் யூஸ் பண்ணி ஓரளவுக்கு பேட்டரி நிற்கும் அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். ரெகுலராக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் வந்து சொல்கிறேன். சரி, இதெல்லாம் ஓகே. டிஸ்பிளே பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வியூவிங் ஆங்கிளாக இருக்கட்டும் இல்லை கலர் கான்ட்ராஸ்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நிகராக வேறு எதுவுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு தான் வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுலேயும் HDR10+ சப்போர்ட்டோடையும் வருது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அது இல்லாமல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், இது ஆப்டிக்கல் கிடையாது, அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், ரொம்பவே அக்யூரஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஓப்பன் ஆகிறதும் பார்த்தீங்க அப்படின்னா போன S10 கம்பேர் பண்ணும்போது இது நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே ரன் ஆகுது, ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை கொண்டு போய் தான் அன்லாக் பண்ணணும் அப்படின்னு இல்லை, அதை கொண்டு போங்களாட்டியுமே ஃபேஸ் அன்லாக் குயிக்காகவே வந்து அன்லாக் பண்ணிடுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் அன்லாக் அந்தளவுக்கு செக்யூர் இல்லை எல்லா டிவைஸ்லேயுமே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக்கே யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். அண்ட் போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தே ஆகணும். அந்த அளவுக்கு நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக 3.5 ஆடியோ ஜாக் வந்து இந்த S சீரிஸில் கொடுத்தாங்க, இந்த தாட்டி வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. பாட்டமில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர் அண்ட் Type-C போர்ட் மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைட் பார்த்தோம் அப்படின்னா பிக்ஸ்பி அப்படின்ற ஒரு பட்டன் வந்து லாஸ்ட் டைம் கொடுத்துருந்தாங்க, இந்த தாட்டி அந்த பட்டனையே டோட்டலாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ லெஃப்ட் சைடு எந்த ஒரு பட்டனுமே இல்லை. அண்ட் டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிம் ட்ரை கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு சிம் கார்டு ஒரு SD கார்டு யூஸ் பண்ணலாம். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 1 TB வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து SD கார்டு வந்து போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அது தவிர பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் நார்மலாக எப்பயும் போலயே அந்த சைடு வந்துருச்சு. ஸோ இதில் மிஸ் ஆகக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 ஆடியோ ஜாக்கை வந்து டோட்டலாகவே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது ஒன்று தான் இதில் வந்து மிஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவைஸோட OS அப்படின்னு பார்க்கும்போது 1UI2 வெர்ஷன் வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. Android 10லேயும் வந்து ரன் ஆகுது. ஸோ ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும் இந்த OS வந்துட்டு. ஸோ அது கூட இந்த 120 ஹெர்ட்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்ல ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கொடுக்குது. ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா டார்க் மோடும் வந்து இதில் எனேபிள் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு தேவையில்லாத அப்ளிகேஷன் ஒன்று கூட இதில் இருக்காது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 அப்ளிகேஷன் மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷன் மட்டும்தான் இருக்குது. அதை தவிர கூகுளோட அப்ளிகேஷனும் சாம்சங்கோட அப்ளிகேஷன் மட்டும்தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வேணுன்ற அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணால் தான் அந்தளவுக்கு ஒரு பியூரான எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுல சில அட்வான்டேஜ் சில ட்ராபேக்கும் நான் பார்த்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் தான். இவங்க யூஸ் பண்ணிக்கக்கூடியது இவங்களோட ஓன் ப்ராசஸர், ஃப்ளாக்ஷிப் ஃபோனுக்கான ப்ராசஸர் தான். Exynos 990 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பப்ஜி கேம் தான் ப்ளே பண்ணி பார்த்துருப்பேன். ப்ளே பண்ணும்போது வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அந்த பிகினிங்கில் வரக்கூடிய எந்த ஒரு லேக் எதுவுமே வந்து பார்க்கல, ஏன்னா ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் அப்படின்றனால. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹை கிராஃபிக்ஸ் தான், ரொம்பவே சூப்பராக இருந்தது. கேம் விளையாடும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட ரொம்ப ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ஆனால் பார்த்தோம் அப்படின்னா ஹீட்டிங் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்குது. என்னால் 1 டே தான் டெஸ்ட் பண்ண முடிஞ்சுது. கொஞ்சம் நேரம் கேமரா யூஸ் பண்ணி பார்த்தேன், அப்பையும் லைட்டாக பேக் சைடில் ஹீட் ஆனது. கொஞ்சம் நேரம் வந்து டிஸ்பிளே வந்து எப்பயுமே டிஸ்பிளே ஆன்லேயே இருக்கிற மாதிரி வச்சுருந்தேன். அப்போ டச் பண்ணி பார்க்கும்போதும் கொஞ்சம் ஹீட் இருக்கிற மாதிரி இருந்தது. ப்ளஸ் கேம் விளையாடும் போதும் பேக் சைடில் அந்த ஃபீல் வந்து கொஞ்சம் கொடுக்குது. ஸோ இது எவ்வளோ நேரம் வந்து இந்த ஹீட் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றத நான் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எனக்கு தெரியும். கண்டிப்பாக ஃபுல் ரிவ்யூ அப்போ நான் வந்து கிளியராக சொல்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிவைஸோட பேட்டரி
ஸோ இந்த இடத்துல முக்கியமாக அப்கிரேட் நடந்திருக்கான்னு கேட்டால் S20க்கும் இதுக்கும் கண்டிப்பாக நடந்திருக்கு. S20ல் பார்த்தோன்னா 3400 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா 4000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இது பெரிய அப்கிரேடான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிவைஸ்க்கு இந்த 4000 mAh அப்படின்றது கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டிங் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் Quad HD டிஸ்பிளேவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் வந்துட்டு அதிகமாக வந்து பேட்டரி ட்ரெயின் ஆகிறது வந்து டிஸ்பிளே மூலியமாக தான் ட்ரெயின் ஆகும். மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா நான் வெளியில் போகும்போதெல்லாம் Quad HD வச்சுட்டு நான் வந்து போக மாட்டேன். S10லாம் நான் வந்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபுல் HD வச்சுட்டு போனால் தான் அட்லீஸ்ட் ஒன் டேனாவது நமக்கு வந்து தாங்கும் ரெகுலர் யூஸ் பண்ணுறதுக்கே வந்துட்டு. ஸோ இந்த இடத்துல 4000 mAh கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக ஒன் டேக்கு வந்து சாலிடாக வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதையும் யூஸ் பண்ணி பார்த்து தான் சொல்ல முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கூட இல்லாமல் இருந்தது. பட் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் 25 வாட்ஸ் அடாப்டரோட வருது. ப்ளஸ் பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ அதனால் ஏதாவது உங்கள்கிட்ட ஒயர்லெஸ் சார்ஜர் இருந்தது அப்படின்னா அது மூலியமாகவும் இதை வந்து நீங்கள் சார்ஜும் பண்ணிக்க முடியும். அண்ட் கேமராவை பற்றி டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா இவங்க கேமராவில் மட்டுமே அப்கிரேட் பண்ணாமல் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கேமரா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்லேயும் நிறைய அப்கிரேட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரொம்ப டீட்டெயிலிங்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கேமராவில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 12 மெகா பிக்சல் அப்பச்சர் வேல்யூ 2.2ஓட குரூப் ஃபோட்டோஸ்க்கெலாம் எடுக்கிறதுக்காக வைட் ஆங்கிள் கேமராவும் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது மெயின் கேமராவும் பார்த்திங்க அப்படின்னா 12 மெகா பிக்சல் அப்பச்சர் வேல்யூ 1.8ஓட கொடுத்துருக்காங்க. ஸோ லோ லைட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க இது ரொம்பவே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக மூணாவது கேமரா டெலிஃபோட்டோக்காக 64 மெகா பிக்சல் அப்பச்சர் வேல்யூ 2ஓடையும் வருது. ஸோ இதில் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா 3x அளவுக்கு உங்களுக்கு ஜூம் ஆகி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் சாஃப்ட்வேர் மூலியமாக 30x அளவுக்கு ஒரு இடத்த வந்து நீங்கள் ஜூம் பண்ணியும் ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படின்றாங்க. ஸோ அதிக பிக்சல் கொடுத்துருக்கனால உங்களுக்கு இன்னும் ஜூம் பண்ணும்போது பிக்சல் நல்லாவே வந்து ஃபோட்டோஸ் அவுட்புட்டும் கிடைக்குது. நான் டீட்டெயில் ரொம்பவே கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் 8Kலையும் உங்களால் வீடியோஸ் எடுக்க முடியும். அந்த வீடியோலேருந்து ஃபோட்டோவை கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா 33 மெகா பிக்சல் ஃபோட்டோவாக கன்வெர்ட் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் டேக் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஃபில்டரில் புது மாடல் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் தனி ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணேன் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படின்ற உங்களோட கருத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக இந்த டிவைஸோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட கிட்டத்தட்ட 70,000 ரூபாய்க்கு வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து சேல் பண்ணுறாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து அந்த கிரேஸ் இருக்கும் S சீரிஸ் வாங்கணும் அப்படின்னு. ஆனால் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ஃபீல் தான் இருக்கும் நார்மலாக வாங்கக்கூடியவங்களுக்குலாம். ஆனால் உங்களுக்கு வந்து இதை கண்டிப்பாக வாங்கணும் ஆனால் ப்ரைஸ் அதிகமாக இருக்கே ஒர்த்தா அப்படின்ற டவுட் வந்தது அப்படின்னா எந்த ஒரு ரிவ்யூமே பார்க்காம நேராக சாம்சங்கில் இருக்கக்கூடிய ஸ்டோருக்கு நீங்கள் போயிட்டு இதை ஃபீல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு சூப்பரான ஃபீல் கிடைக்கும். அப்படி கிடைச்சது அப்படின்னா சப்போஸ் பார்த்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோவை பற்றி இல்லாட்டி இந்த மொபைலை பற்றி அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுட் எலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.